ஸ்ரீ குருப்யோ நமக. இன்னைய காலகட்டத்துல நம்ம நெறைய பேர் நவக்கிரகங்கள நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுட்டோம். நவக்கிரகம் அப்படிங்கிறது வைதிகமான விஷயம் தான். வேதத்துடைய அங்கம் தான் ஜோதிஷ சாஸ்திரம். சைவ சித்தாந்தத்துல எல்லாம் நவக்கிரகங்களுக்கு தனிச்சன்னதி அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் பரபிரம்மத்த மீறி நம்ம இப்ப நவக்கிரகத்த நோக்கி பயணிக்கிறோம். அது எந்த அளவுக்கு போறது அப்டின்னா, ஒரு சின்ன உதாரணம். நமக்கு 7 1/2 நாட்டு சனியோ, இல்ல அஷ்டமத்து சனியோ ஏதோ ஒண்ணு வர்றதுன்னா, திருநள்ளாறு போறோம். அந்த திருநள்ளாறு கோவிலையே நம்ம இப்ப சனி பகவான் கோவில்னு ஆக்கி வச்சுட்டோம். ஆக்சுவலி இந்த கோவில் பேரு தர்பாரண்யேஸ்வரர் கோவில். அங்க க்ஷேத்திரமூர்த்தி சிவபெருமான். சிவபெருமான்ட்ட போய் சொல்லணும், எனக்கு இந்த மாரி 7 1/2 நாட்டு சனி வர்றது. நீங்க தான் அனுக்கிரகிச்சு அந்த தாக்கத்த கம்மி பண்ணணும். அப்ப சிவபெருமான் அங்க இருந்து சனி பகவானுக்கு கட்டளையிடுவார். என்னுடைய பக்தனுடைய தாக்கத்த கம்மியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்றோம்? திருநள்ளாறு போனதும் நேரா சனி பகவான்ட்ட போயிடுறோம். இப்படி எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலா மாத்தி மாத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சரி, இந்த 9 கிரகங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 9 கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா தான் நம்மளால முன்னேற முடியுமா? அப்படின்னு பார்த்தா, ஓரளவு உண்மைதான். 9 கிரகங்களுடைய அந்த அனுகூலம் நமக்கு தேவைதான். ஆனா, இந்த 9 கிரகங்களையும் சூப்பர் சீட் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது. அது என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு தகப்பனார் தன்னோட பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது எல்லா தந்தையார்களுக்கும் இருக்க நியாயமான ஆசை தானே! இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு பல இடத்துல வரன் பார்த்துமே வந்து கல்யாணம் நடக்கல. பல இடங்கள்ல பல ஜோதிஷர்கள்ட்ட போய் ஜாதகத்தையும் காமிச்சாச்சு. குடும்ப ஜோதிஷர்லருந்து ஆரம்பிச்சு கடைசியா பார்த்த ஜோதிஷர் வரை எல்லாரும் என்ன சொன்னா, இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாது. இந்த பெண்ணுக்கு இந்த கிரகச்சாரத்துல இருக்க இந்த பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. இந்த ஜென்மத்துல இந்த பெண்ணுக்கு கல்யாணமே கிடையாது. அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. கடைசியா அவர் சென்னையில இருக்க ஒரு ஜோதிடர்ட்ட கொண்டு போய் அந்த ஜாதகத்த காமிச்சார். அவர் அந்த ஜாதகத்த பார்த்துட்டு, அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் இப்படி கிரகங்கள்லாம் இருக்கிறது. அதனால இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு. இருந்தாலும் அத அவர் அப்படியே நேரடியா சொல்லல. இந்த ஜாதகத்த ரொம்ப வெளியில காட்டாதீங்கோ. அங்க தபோவனத்துல எங்க குருநாதர் இருக்கார் ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர்ட்ட போய் இந்த ஜாதகத்த காட்டுங்கோ. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவரு உடனே ஜாதகத்த தூக்கிண்டு ஞானானந்தகிரி சுவாமிகள்ட்ட அந்த தகப்பனார் வந்தார். வந்து இது மாரி என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல. ரொம்ப தள்ளி போயிண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அப்படியே சிரிச்ச முகமா ஞானானந்தகிரி சுவாமிகள், "வேற தையில முடிச்சிடலாமே" அப்படின்னாராம். உடனே அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா, அதுவரை ஒருத்தர் கூட கல்யாணம் முடியும்னு சொன்னதில்ல. கல்யாணமே நடக்காதுன்னுல சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது ஞானானந்தகிரி சுவாமிகள் மட்டும் தையில கல்யாணமே முடிஞ்சிரும்னு சொல்ட்டார். ரொம்ப சந்தோஷமா போய் எந்த ஜோதிஷர் இவர அனுப்பிச்சாரோ, அந்த ஜோதிடர்ட்ட போய், இந்த மாரி என் பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டார் ஞானானந்தகிரி சுவாமிகள். தைலம் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காருன்னதும் அவரும் சந்தோஷப்பட்டு, "அப்படியா? என் குரு சொன்னார்ன்னா கண்டிப்பா நடக்கும். அதனால நீங்க என்ன பண்றேள், தை வரையும் அமைதியா இருங்கோ. இந்த ஜாதகத்த வெளில எடுத்துன்னு போய் ரொம்ப விசாரம் பண்ண வேணாம். அதே சமயம் நீங்களும் வந்து அ ஞானானந்தகிரி சுவாமிகள் இப்படி சொல்லியிருக்காருன்னு பெருசா யார்ட்டயும் சொல்லிக்க வேண்டாம்னு சொன்னார். சரி, சரின்னு கேட்டுண்டவர் அப்படியே போயிருக்கணும் இல்லையா? இவர் என்ன பண்ணியிருக்கார், எந்த குடும்ப ஜோசியர் முதல்ல இந்த பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாரோ, அவர்ட்ட போய் சொல்லியிருக்கார். என் பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னீர்கள். ஆனா ஞானானந்தகிரி சுவாமிகள் சொல்லிட்டார், தையில கல்யாணம் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு. உடனே அந்த ஜோதிடருக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. "ஏன் ஓய் நான் உங்க வீட்ல எவ்ளோ விஷயங்கள் குறிச்சு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னது சொல்லபடியே நடந்திருக்கு இல்லையா? அது எப்படி இந்த விஷயம் மட்டும் மாறி நடக்கும்? உம்ம பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே கிடையாது. அந்த ஜாதக கட்டத்துல அப்படிதான் கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. எத அடிப்படையா வச்சு ஞானானந்தகிரி சுவாமிகள் தைல கல்யாணம் ஆயிடும்னு சொன்னார்? நான் அவரையே போய் கேட்கிறேன். ஜோதிடர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு என்ன தெரியும் ஜோதிஷ சாஸ்திரத்த பத்தி? அப்படின்னு பெருசா ஆவேசம் வந்து ஜாதகத்த தூக்கிட்டு தப்போவனத்துக்கே வந்துட்டார். வந்து சுவாமிகள்ட்ட ஆர்க்யூ பண்றார். எப்படி இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகும்னு நீங்க சொல்றேள்? குரு இந்த இடத்துல இருக்கார், சனி இந்த இடத்துல இருக்கார், சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கார். இந்த மாரி கிரகச்சாரம்லாம் இருக்கிறதே, எப்படி இந்த ஜாதகத்தாக்கு கல்யாணம் ஆகும்னு நீங்க சொல்ல போச்சு? எந்த அடிப்படையில நீங்க சொன்னீர்? அப்படின்னு கேட்கிறார். உடனே சுவாமிகள் அப்படியே சிரிச்ச முகத்தோட அந்த ஜாதகத்த மூடி வச்சுட்டு சொன்னாராம், 9 கிரகங்கள தாண்டி 10வதா ஒரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்துக்கு பேரு குரு அனுக்கிரகம். 9 கிரகங்களோட பார்வை இந்த ஜாதகத்துல சரியா இல்லாம போனாலும், 10வது கிரகத்தோட பார்வை சரியா இருக்கிறது. அதனால தைக்குள்ள கல்யாணம் ஆயிடும் அப்டின்னாராம். அந்த ஜோதிடருக்கு அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியல. அதே மாரியே அந்த பெண்ணிற்கு அந்த தை மாதத்துக்குள்ள கல்யாணமும் நடந்ததாம்.
இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அந்த குருநாதன் அப்படிங்கிற அவருடைய அனுக்கிரகம் இருந்தா, இந்த 9 கிரகத்தோடைய அனுகூலம் கூட அந்த 9 கிரகத்தோட அனுகூலத்த விட ஒரு படி உசத்தி குருவுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது. அதனால அந்த 10வது கிரகமான குரு அனுக்கிரகத்த நம்ம எல்லாம் இன்றைக்கும் வேண்டி சிந்திப்போம். குருநாதனுடைய நாமத்துல நாட்டம் கொண்டா அதுதானே பேரானந்தம். அந்த குருநாதனுடைய நாமத்த அவருடைய பரம பக்தையான ஸ்ரீமதி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் பாட இப்போ மெய்யுருகி கேட்போம். நன்றி. வானவளாவும் மாமரமே என்னை வாவன்றழைக்கும் தபோவனமே